குட் ஆஃப்டர்நூன். இது போன வகுப்பில் நாங்கள் தாக்க இயக்கவியல் சம்பந்தமான எங்களெல்லாம் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பங்கீட்டு குணகத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சரிதானே? பங்கீட்டு குணகம் அப்படின்னு சொல்லி தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. பங்கீட்டு குணகம் இது பரம்பல் குணகம் என்று சொல்லியும் அழைக்கப்படும். பங்கீட்டு குணகம் அல்லது பரம்பல் குணகம். ஆங்கிலத்தில் நாங்கள் பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ஸ் சொல்லுவோம். பங்கீட்டு குணகம் என்றதை மீன் பண்ணி, பரம்பல் குணகம் என்பதை மீன் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் கோஎஃபிஷியன்ஸ் என்று சொல்லுவோம். டிஸ்ட்ரிபியூஷன் கோஎஃபிஷியன்ஸ் என்ற ஒரு விஷயத்துல D2 ஆரம்பிக்கிறதால இங்கே நாங்கள் சமநில மாறிலி கேடி என்ற குறியீட்டை பாவிக்கிறது வழக்கம். நாங்கள் அது சம்பந்தமாக பார்ப்போம். இப்போ நாங்கள் ரசாயன தாக்கங்கள் சம்பந்தமாக ரசாயன சமநிலை என்று சொல்லி படிக்கும்போது சமநிலை என்ற ஒரு எண்ணக்கருவை பற்றி நாங்கள் கதைச்சிருப்போம். சரிதான்? அப்ப சமநிலை எண்ணக்கரு சம்பந்தமாக நீங்கள் சில உதாரணங்களையும் சில தாக்கங்களையும் எழுதி பார்த்திருக்க வாய்ப்பிருக்கு. இப்ப நான் ரசாயன சமநிலை படிப்பிக்கையில ஆனா நீங்க படிச்சிருக்கிறீங்க. ஆகவே ரசாயன சமநிலை என்ற அறிவை அடிப்படையாக கொண்டு நான் பங்கீட்டு சமநிலை பற்றி கதைக்க போறேன். சமநிலை என்பது ரசாயன தொகுதிகளையும் ஏற்படக்கூடியது, பௌதீக தொகுதிகளையும் ஏற்படக்கூடியது. நீங்கள் படித்த ரசாயன சமநிலை, படித்து கொண்டிருக்கிற அயன் சமநிலை, இனி படிக்க போற மின்வாய் சமநிலை, இதுகளை நாங்கள் ரசாயன தாக்கங்களோட சம்பந்தப்படுத்தி ரசாயன சமநிலை என்று சொல்லி சொன்னாங்க. ஆனால் பௌதீக தொகுதிகளையும் சமநிலைகள் அவதானிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு ஒரு பாத்திரத்துக்குள்ள நீர் எடுத்து நாங்கள் அதை மூடி விட்டோமாக இருந்தால் திரவ நீர் மூலக்கூறுகள் வாயு நிலைக்கு வரும். இந்த வாயு நீர் மூலக்கூறுகள் மீண்டும் ஒடுங்கி திரவமாக வரும். இப்போ மாறா வெப்பநிலையில நாங்கள் மூடி வச்சோம் என்று சொன்னால் அங்க திரவத்துக்கும் அதன் ஆவிக்கும் இடையில ஒரு சமநிலை ஏற்படுத்தப்படும். அதை நாங்கள் திரவ ஆவி சமநிலை என்று சொல்லிக் கொள்வோம். இந்த மாதிரி சமநிலையை நாங்கள் பார்க்கும்போது அங்க நீர் என்ற ஒரு மூலக்கூறு திரவ நிலையில இருக்குது, இன்னொரு சந்தர்ப்பத்துல நீர் மூலக்கூறு வாயு நிலையில இருக்கு. இப்ப ரெண்டு பௌதீக நிலைகளுக்கு இடையில இந்த சமநிலை ஏற்படுத்தப்படுறதால இந்த சமநிலையை நாங்கள் பௌதீக தொகுதிகளில் நடக்கிற சமநிலை என்று சொல்லிக் கொள்வோம். இதை நாங்கள் பிறகு படிப்போம். அபத்தை சமநிலை என்று சொல்லப்படுற ஒரு விடயமாகும். சரிதான்? இதே போலத்தான் இந்த பங்கீட்டு சமநிலையும் ஒரு பௌதீக தொகுதியில நடக்கிற சமநிலை. இங்க ரசாயன மாற்றம் இல்லை அல்லது கருத்துல கொள்ளப்பட மாற்றுது. இப்ப பங்கீட்டு சமநிலையில பௌதீக தொகுதிகளுக்கு இடையில தான் இந்த சமநிலை பேணப்படும். இப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு உதாரணம் கார்பன் நாட் குளோரைட் I2வை நன்றாக கரைக்கும். சரிதான்? இப்ப கார்பன் நாட் குளோரைட் I2வை நன்றாக கரைக்கும் என்று சொன்னால் கார்பன் நாட் குளோரைட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கரைப்பான்ல I2 என்று சொல்லப்படுகின்ற கரியம் நன்றாக கரைந்து காணப்படும். நீங்கள் படிச்சிருப்பீங்க. இரண்டிலேயும் முனைவு இல்லை. லண்டன் கவர்ச்சி விசை காரணமாக இந்த ரெண்டு முனைவற்ற கூறுகளும் ஒன்றோடு ஒன்று நன்றாக கரைந்து கொள்ளுதுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. பழைய பாஸ் பேப்பர்ல ஒரு கூட்டு இருக்குது என்னன்னு சொன்னால் அயடின் நீரில் கரையாது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கூட்டு சரியா பிள்ளையான்னு சொல்லி நீங்கள் யோசிக்க முன்னம் நீங்கள் மாப்பொருளுக்கான சோதனையில அயடின் நீர் கரைசலை தான் பயன்படுத்தி இருப்பீர்கள். அயடின் நீர்ல கரையாது என்பதை சரி என்று நாங்கள் எடுப்பதாக இருந்தால் அயடின் நீர்க்கரசல் என்பது
ஒரு பொருத்தப்பாடில்லாத ஒரு சொல்பதமாக அமையும். ஆகவே அயடின் நீர்ல கரையும். ஆனால் அந்த கரையிற அளவு வந்து கார்பன் குளோரைட்டோடு ஒப்பிடும்போது மிக 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 குறைவாக இருக்கும். கரையாது என்று சொல்ல இயலாது. அப்ப அயடின் நீர்ல கரையாது என்பது ஒரு தவறான கூற்று. கரையும், கரையிற அளவு மிக குறைவாக இருக்கும். சரிதானே? ஓகே. அப்ப நான் இப்ப ஒரு தொகுதியை கருதுறேன். அந்த தொகுதியில கார்பன் குளோரைட் வந்து கரைப்பானாக இருக்கு. கார்பன் குளோரைட் கரைப்பானாக இருக்கு. அதுக்குள்ள I2 வந்து கரைந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், I2 கார்பன் குளோரைட்ல நன்றாக கரையும். அப்ப கரைந்திருக்குது. இதுக்குள்ள கார்பன் குளோரைட்டோட கலக்குந்தகவு அற்ற ஒரு திரவத்தை நாங்கள் சேர்த்து மூடி விட்டோமாக இருந்தால், சரிதான், அது உங்களுக்கு மூடினால் உங்களுக்கு சில பேருக்கு அது குழப்பமாக இருக்கும். மூடி விட்டோமாக இருந்தால், இப்போ நாங்கள் இந்த பரிசோதனைகளை ஸ்டொப்போர்ட் பொட்டுலன்னு சொல்லப்படுற ஒரு பொட்டுல சேர்ப்போம். அப்ப ஒரு படை இன்னொரு படை இதுல வந்து மூடி விட்டோம்னு சொன்னால் மூடிய தொகுதியாக பெறப்படும். நாங்கள் சும்மா பாத்திரங்கிறக்க அப்படி கீறினா உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். மூடி விட்டோம்னு சொன்னால் அப்ப இதுக்கெல்லாம் நீர் விட்டு இருக்கா என்ன நடக்கும்? கார்பன் குளோரைட் படையில கரைஞ்சிருக்கிற அயடின், கார்பன் குளோரைட் படையில கரைஞ்சிருக்கிற அயடின் இந்த பொது மேற்பரப்பில நீர்ப்படையை சந்திக்கும் போது மிக சொற்ப அளவு நீர்ப்படைக்குள் நகரும். நீர்ப்படையில கரைஞ்சிருக்கிற இந்த சிறிதளவு அயடின் மீண்டும் கார்பன் குளோரைட் படையை சந்திக்கும் போது விரைவாக கார்பன் குளோரைடுகளை நகரும். ஆரம்பத்தில் கார்பன் குளோரைட் படையில இருக்கிற I2 கார்பன் குளோரைட் படையிலிருந்து நீர்ப்படையை நோக்கி அதிகமாக செல்லும். ஏன்னா இங்க செறிவு கூட. நாங்கள் இதை தாக்க வீதத்தோட சம்பந்தப்படுத்துவோமாக இருந்தால் இந்த கார்பன் குளோரைட் படையிலிருந்து நீர்ப்படைக்கு போற வீதம் R1 என்று வச்சுக்கொள்ளும். கார்பன் குளோரைட்ல இருந்து நீர்ப்படைக்கு போற வீதம் R1 என்று எடுத்துக்கொண்டால் இந்த R1 வீத விதி கோவையின்படி K1 தாக்க வீத மாறிலி இன்று I2 செறிவு இது சமநிலை எடுக்கக்கூடியதானால இந்த பீசமான ஒன்றாக இருக்கு. அப்ப கார்பன் குளோரைட் படையில இருந்து நீர்ப்படைக்கு I2 வீதம் பரவல் வீதம் K1 I2 செறிவின் ஓராம் அடுக்குக்கு சமனாக இருக்கு. ஆரம்பத்தில் நீர்ப்படையில I2 இல்லை. ஆனால் அடுத்த கணத்தில இங்க இருந்து அங்க I2 வாரதால நீர்ப்படையில இருக்கிற I2வும் கார்பன் குளோரைட் படைக்கு நகர ஆரம்பிக்கும். சிறிது நேரத்தின் பின்னர் நீர்ப்படையில் இருந்து கார்பன் குளோரைட் படையை நோக்கி I2 நகரும். அப்ப அதற்கு ஒரு நகரல் வீதம் இருக்கும். அது எப்படி தொடர்பட்டிருக்கும்? வீத விதிக்கோவையின்படி R2 நீர்ப்படையில இருந்து கார்பன் குளோரைட் படைக்கு நகர்ற வீதம் R2, அதற்குரிய வீதமாறலி K2, அதற்குரிய வீதமாறலி K2 நீர்ப்படையில இருக்கிற I2 செறிவாக இருக்கும். ஆகவே இது எந்த படையில இந்த செறிவுன்னு சொல்லி நாங்கள் குறிப்பிட வேண்டும். கார்பன் குளோரைட் படையிலிருந்து நீர்ப்படைக்கு போற வீதம் K1 I2 செறிவின் ஓராம் அடுக்கு. அப்ப இந்த I2 கார்பன் குளோரைட் படையில இருக்கு என்பதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நீர்ப்படையில இருந்து கார்பன் குளோரைடு போற வீதம் R2, அது K2 I2 செறிவோட சம்பந்தப்பட்டிருக்கும். அது நீர்ல இருக்கிறதால நான் நீர் என்று குறிப்பிட்டுக்கிறோம். நீங்கள் சமநிலை பற்றிய அறிவு உங்கள்கிட்ட இருக்கிறதால நேரத்தோட, சரிதானே, நேரத்தோட இங்க என்ன நடக்கும் என்பதை நீங்கள் ஊகிக்கலாம். நேரத்தோட கார்பன் குளோரைட் படையில இருக்கிற I2 செறிவு குறையும். அதனால கார்பன் குளோரைட் இருந்து நீர்ப்படைக்கு போற தாக்க வீதம் நேரத்தோட குறையும். நேரத்தோட நீர்ப்படையில இருக்கிற I2 செறிவு அதிகரிக்கும். அதனால நீர்ப்படையில இருந்து சேதனப்படைக்கு வர வீதம் அதிகரிக்கும். அப்ப நீங்கள் செறிவுகளை பார்த்தீங்களாக இருந்தால் ஆரம்பத்தில் கார்பன் குளோரைட் படையில I2 இருந்தது. நீர்ப்படையில இருந்த I2 பூஜ்ஜியமாக இருந்தது.
நீர்ப்படையில இருந்த I2 பூஜ்ஜியமாக இருந்தது. நேரத்தோட கார்பன் நாட்குளோரைடு படையில இருக்கிற I2 செறிவு குறையும், நீர்ப்படையில இருக்கிற I2 செறிவு கூடும். அப்ப தாக்க வீதத்தை நீங்கள் இதே அச்சில் எடுத்தீங்கன்னு சொன்னால் கார்பன் நாட்குளோரைடு படையில இருந்து I2 நீர்ப்படைக்கு வார வீதம் குறையும், செறிவு குறையினால குறையும். நீர்ப்படையில இருந்து I2 கார்பன் நாட்குளோரைடுக்கு போற வீதம் கூடும். ஒரு நிலையில ரெண்டும் சமனாகும். அதன் பின்னர் இங்கே இருந்து நீர்ப்படைக்கு போற I2 அளவும் நீர்ப்படையில இருந்து கார்பன் நாட்குளோரைடுக்கு வர I2 அளவும் சமமாக காணப்படும். அதாவது தாக்க வீதம் சமனானதை தொடர்ந்து அவற்றின் செறிவுகள் ஒரு மாறிலியாக காணப்படும். இந்த டி ஈக்விலிபிரியம் டைம் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதே டி ஈக்விலிபிரியம் டைம்ல செறிவுகள் மாறிலியாக இருக்கும். அதாவது ரசாயன சமநிலையில நீங்கள் முத்தாக்க வீதம் பித்தாக்க வீதம் என்று கதைத்த விடயத்தை நாங்கள் இந்த இடத்துல நகரல் வீதம் என்று கதைக்கிறோம். படைகள் ரெண்டுக்கு இடையில குறித்த ஒரு பதார்த்தத்தின் நகரல் வீதம். அப்ப கார்பன் நாட்குளோரைடு படையில இருந்து I2க்கு போறதை நீங்கள் முத்தாக்க வீதம் போலவும், கார்பன் நாட்குளோரைடு நீர்ப்படைக்கு போறதை முத்தாக்க வீதம் போலவும், நீர்ப்படையில இருந்து கார்பன் நாட்குளோரைடு வரத பித்தாக்க வீதம் போலவும் கருதினால் ஒரு நிலையில் இந்த வீதமும் சமனாக வரும். அதன் பின்பு நீர்ப்படையில இருக்கிற I2 செறிவும் கார்பன் நாட்குளோரைடு படையில இருக்கிற I2 செறிவும் மாறாது காணப்படும். அது வரைக்கும் குறைஞ்சு கொண்டு வரும், நீர்ப்படையில கூடிக்கொண்டு வரும். ரெண்டினையும் பரவல் வீதம் சமனான பின்னர் செறிவுகள் மாறிலியாக காணப்படும். அப்ப பாருங்க, கலக்கும் தகவு அற்ற இரண்டு கரைப்பான்களுக்கு இடையில் இரண்டிலும் பகுதியாக கரையக்கூடிய கரையம் கரைந்து, கார்பன் நாட்குளோரைடு கரையுது, நீர்ப்படையிலையும் கரையுது, கரைந்து சமநிலையில் உள்ள போது ரெண்டு வீதங்களும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கும். R1 சமன் R2 ஆக இருக்கும். நான் உங்களுக்கு ரசாயன சமநிலை விதியே தாக்க வீதத்துக்களால கொண்டு வந்து காட்டினான். இந்த இடத்திலையும் நாங்கள் அதே அறிவை பிரயோகிப்பமாக இருந்தால் சமநிலையில் R1 மாறாது, R2 மாறாது. ஏனென்று சொன்னால் படைகள்ல இருக்கிற செறிவுகள் ஒரு மாறிலி, மாறா வெப்பநிலையில K1 K2 ஒரு மாறிலி. சமநிலையின் போது தாக்க வீதங்கள் சமனாக இருக்கும். அதே போல இந்த நகரல் வீதங்களும் சமனாக இருக்கும். R1 R2 சமனாக இருக்கும். அப்ப நாங்கள் கார்பன் நாட்குளோரைடு படையிலிருந்து நீர்ப்படைக்கு போற தாக்க வீதத்தையும் நீர்ப்படையிலிருந்து கார்பன் நாட்குளோரைடுக்கு வர தாக்க வீதத்தையும், இங்க தாக்க வீதம் என்று சொல்வதிலும் பார்க்க நகரல் வீதம் என்று சொல்வது பொருத்தமானது. சமநிலைக்கு பின்பு சமப்படுத்தினோமாக இருந்தால் எங்களுக்கு R1 சமன் R2, R1க்கு பதிலாக K1 கார்பன் நாட்குளோரைடுல இருந்து நீர்ப்படைக்கு நகருவதற்கான வீதமாகி, I2 செறிவு எங்க இருக்கிற I2 கார்பன் நாட்குளோரைடுல இருக்கிற I2 சமன் நீர்ப்படையில இருந்து கார்பன் நாட்குளோரைடுக்கு நகர்றது K2 I2 செறிவு நீர்ப்படையில இருக்கிற I2 செறிவு. அதாவது சமநிலையில R1 சமன் R2 ஆக இருக்கும். R1 என்பது K1 இன்டு I2 செறிவு. இந்த I2 கார்பன் நாட்குளோரைடுல இருக்கிற I2. ஏன்னா நாங்கள் இங்கே இருந்து அங்க நகர்ற வீதத்தை பற்றி கேட்கிறோம். அப்ப தாக்கி இதுதான். அதே போல R2 சமன் K2 I2
செறிவு, இது நீர்ப்படையில இருக்கிற I2 செறிவு. அப்ப நாங்கள் ரெண்டையும் சமப்படுத்தினமாக இருந்தால் K1 வந்து I2 செறிவு CCl4, K2 I2 செறிவு நீர்ப்படை. எப்படி நாங்கள் எழுதியிருக்கிறதை கவனம், எழுதியிருக்கிறதை இந்த K1 மாறா வெப்பநிலையில் ஒரு மாறிலி, K2 மாறா வெப்பநிலையில் ஒரு மாறிலி என்பதை குறிப்பிட்டால் எங்களுக்கு I2 நீர்ப்படையில இருக்கிற I2 செறிவுக்கும் கார்பன் நாட்குளோரைடு படையில இருக்கிற I2 செறிவுக்கும் இடையிலான விகிதம் மாறா வெப்பநிலையில் ஒரு மாறிலியாக காணப்படும். நீர்ப்படையில இருக்கிற கார்பன் நாட்குளோரைடு செறிவுக்கும் நீர்ப்படையில இருக்கிற I2 செறிவுக்கும் கார்பன் நாட்குளோரைடு படையில இருக்கிற I2 செறிவுக்கும் இடையிலான விகிதம் சமநிலை அடைஞ்சால் மாறா வெப்பநிலையில் ஒரு மாறிலியாக இருக்கும். இந்த மாறிலி தான் டிஸ்ட்ரிபியூஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் KD என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுது. இந்த மாறிலிக்கு தான் பேர் பரம்பல் குணகம் KD. இது மாறா வெப்பநிலையில ஒரு மாறிலியாக காணப்படுவேன். மாறா வெப்பநிலையில வீத மாறிலிகள் வந்து மாறாது. சரியா? அப்புறம் பங்கீட்டு குணகத்தின் விடயங்களை கொஞ்சம் யோசிங்க. இதுல தியரி என்று சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு விதி இருக்கு. இந்த தொடர்பு நேனுசுவின் விதி அப்படி என்று சொல்லி அழைக்கப்படுது. இந்த நேனுசுவின் விதி செல்லுபடியாகிற சில நிபந்தனைகள் என்று கொஞ்சம் இருக்குது. அதையும் நாங்கள் பார்த்துட்டோம்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டா கேள்விக்குள்ளேயே போகலாம். சரியா? இந்த படத்தை ஒருக்கா கவனித்து விளங்க முயற்சியும் ரஃபா ஒருக்கா நோட் பண்ணுங்க. இந்த விஷயத்தை நான் நோட் தரலாம். சரியா? அழைக்கிறேன். கவனிங்க. இந்த இடத்துல K1 I2 செறிவு, கார்பன் நாட்குளோரைடுல உள்ள I2 செறிவு சமன் K2 நீர்ப்படையில இருக்கிற I2 செறிவு அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இதுல நான் எழுவாமாட்டம் செய்யும் போது இந்த I2 கார்பன் நாட்குளோரைடுல I2 கீழே கொண்டு வந்திருக்கேன். ஒருவேளை நான் நீர்ப்படையில இருக்கிற I2 கீழே கொண்டு வந்திருந்தால், நீர்ப்படையில இருக்கிற I2 கீழே கொண்டு வந்திருந்தால் பாருங்க, K1 I2 செறிவு கார்பன் நாட்குளோரைடு சமன் K2 I2 செறிவு நீர். இதை இங்க எழுத்திருந்தால், இதை கீழே கொண்டு வந்தால் கார்பன் நாட்குளோரைடுல இருக்கிற I2 செறிவுக்கும் நீர்ப்படையில இருக்கிற I2 செறிவுக்கும் இடையிலான விகிதம் K2 K1 ஆக அமையும். நீர்ப்படையில இருக்கிற I2 செறிவிற்கும் கார்பன் நாட்குளோரைடு படையில இருக்கிற I2 செறிவுக்கும் இடையிலான விகிதம் K1 K2 என்று வருதுன்னு சொன்னால், இதை நாங்கள் மாறி எடுத்தால் K2 K1 என்று வரும். இப்பவும் இந்த K2 K1 மாறா வெப்பநிலையில ஒரு மாறிலி, என்றது வந்து தாக்க வீத மாறிலி. அப்ப K1 K2 என்பன மாறா வெப்பநிலையில ஒரு மாறிலியாக இருக்கிறதால இந்த ரெண்டுக்கும் இடையிலான விகிதமும் மாறிலியாகத்தான் இருக்கும். அப்ப இதையும் நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் பங்கீட்டு குணகம் என்று சொல்லலாம். சரியா? அதனால நான் இதை KD1 என்றும் KD2 என்றும் குறிப்பிடுறேன். ஆனால் இந்த KD1 KD2 சமன் இல்லை. காரணம், இங்க நீர்ப்படையில இருக்கிற I2 செறிவின்கள் கார்பன் நாட்குளோரைடு படையில இருக்கிற I2 செறிவு இருக்கு.
இங்க கார்பன் குளோரைட் படையில இருக்கிற I2 நீர் படையில இருக்கிற I2 செறிவு இருக்கு. அப்ப ரெண்டு பேர்லையும் இருக்கிற செறிவுகள் சமன் இல்லை தானே. ஆகவே இந்த KD1ம் KD2ம் சமனாக இருக்காது. ஆனால் இந்த ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்கும் என்று பாருங்க. இது நீர்ப்படையின் கார்பன் குளோரைட் படையில சரிவு, இது கார்பன் குளோரைட்ல இருந்து நீர்ப்படையில இருக்கிற சரிவு. இந்த ரெண்டையும் நாங்கள் பெருக்கினமாக இருந்தால் ஒன்று பேர் நீர்ப்படையில இருக்கிற சரிவும் இங்கே நீர்ப்படையில இருக்கிற சரிவும் வெட்டுப்படும். கார்பன் குளோரைட் படையில இருக்கிற சரிவும் கார்பன் குளோரைட் படையில இருக்கிற சரிவும் வெட்டுப்படும். அப்ப ரெண்டையும் நாங்கள் பெருக்கும் போது ஒன்றோடு ஒன்று வெட்டுப்படும். சரிதானே? வெட்டுப்பட்டு KD1 தர KD2 சமன் உண்டாக இருக்கு. KD1 KD2 ஆக இருக்கும். சரிதான்? அப்ப ரெண்டினையும் பெருக்கம் ஒன்றாக காணும். ஆகவே நாங்கள் இந்த KD1ஐயும் KD2ஐயும் பொருத்தமான முறையில அடையாளப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. சரிதான்? KD1 என்ன, KD2 என்ன, ரெண்டுமே பங்கீட்டு குணம் தான். ரெண்டிலையும் நீரும் கார்பன் குளோரைட்டும் தான் இருக்குது. ரெண்டிலையுமே அயோடின் தான் பங்கிடப்பட்டிருக்கு. அப்ப பொதுவாக குறிப்பிட்டு பங்கீட்டு குணகம் என்று சொல்லலாது. ஏன், இந்த விகிதத்தை மாறி எடுத்தால் பங்கீட்டு குணகத்தின் பெருமானம் மாறும். சரி, விகிதத்தை மாறி எடுத்தோம் என்று சொன்னால் பங்கீட்டு குணகத்தின் பெருமானம் மாறும். ஆகவே நாங்கள் இந்த KD1ஐயும் KD2ஐயும் அடையாளப்படுத்த வேண்டும். அப்ப KD1ஐ அடையாளப்படுத்தும் போது நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்று சொன்னால், மேல குறிப்பிடப்பட்டிருக்கிற செறிவு, இந்த கரைப்பான்ல இருக்கிற செறிவு. சரி, இந்த இதுல பாருங்க KD1 சமன் நீர். அப்ப KD1 சமன் நீருக்கும் கார்பன் குளோரைட்டிற்கும் இடையில், நீருக்கும் கார்பன் குளோரைட்டுக்கும் இடையில் I2வின் பங்கீட்டு குணகம் என்று அடையாளப்படுத்தும். I2வின் பங்கீட்டு குணகம், நீருக்கும் கார்பன் குளோரைட்டுக்கும் இடையில் I2வின் பங்கீட்டு குணகம் என்று சொல்லி நாங்கள் இதை அடையாளப்படுத்துவோம். அப்ப நீங்களே யோசித்து கொள்ளுங்க, KD2வை நாங்கள் எவ்வாறு அடையாளப்படுத்துறோம் சொல்லி. KD2, KD1ஐ நீருக்கும் கார்பன் குளோரைட்டுக்கும் இடையில I2வின் பங்கீட்டு குணகம் என்று அடையாளப்படுத்துவதை போல KD2வை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். அப்ப KD2 என்பது என்ன? KD2 கார்பன் குளோரைட்டுக்கும் நீருக்கும் இடையில் I2வின் பங்கீட்டு குணகம். நாங்கள் இதை அடையாளப்படுத்தும் போது கார்பன் குளோரைட்டுக்கும் நீருக்கும் இடையில் I2வின் பங்கீட்டு குணகம் என்று சொல்லி சொல்லுவோம். I2வின் பங்கீட்டு குணகம். அப்ப இந்த வீதத்தோட சம்பந்தப்பட்டு பெறப்படுகின்ற இந்த தொடர்பு நேனுசுவின் பங்கீட்டு விதி என அழைக்கப்படுது. சரிதான்? இந்த தொடர்புக்கு தான் பெயர் நேனுசுவின் பங்கீட்டு விதி. அப்ப இதை நாங்கள் எதுக்கால கொண்டு வரோம்? வீத விதியின் அறிவை பயன்படுத்தி நாங்கள் கொண்டு வரோம். அப்ப நான் உங்களுக்கு சமநிலை விதியை கூட இந்த வீத விதிகளால் எடுக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் நாங்கள் தாக்க வீதம் என்பதில் கொஞ்சம் கூடுதலான கான்சென்ட்ரேட் பண்ணி நாங்கள் அதின் அறிவை பயன்படுத்தி நாங்கள் இந்தியால அப்ளை பண்ண வேண்டி இருக்குது. ஆகவே வீத விதி கூடாக நாங்கள் இந்த தொடர்பை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப பாருங்க, வீத விதிகளால வந்த இந்த தொடர்பை நாங்கள் விதியாக குறிப்பிடும் போது விதியில நாங்கள் என்னென்ன விடயங்களை மென்ஷன் பண்ண வேண்டும் என்று சொன்னால், இந்த பங்கீட்டு குணகம் என்பது ரெண்டு கரைப்பான்களோட சம்பந்தப்பட்டிருக்கு. பங்கீட்டு குணகம் என்பது ரெண்டு கரைப்பான்களோட சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த ரெண்டிலையும் குறித்த ஒரு கரையம் மட்டும் பகுதியாக கரைந்திருக்கிறதாக சொல்லப்படுது. சரிதானே? ரெண்டு கரைப்பான்கள்ல குறித்த ஒரு கரையம்
பகுதியாக கரைஞ்சிருக்காது. ஒன்றில கூட கரையலாம், இன்னொருல குறைய கரையலாம். ஆனா ரெண்டிலையும் கரையக்கூடியதாக இருக்கு, கரைஞ்சிருக்கு. இந்த விதி எப்ப செல்லுபடியாகும் என்று சொன்னால் சமநிலைக்கு வரும்போதுதான் செல்லுபடியாகும். அப்ப நகரல் வீதங்கள் சமனானால் ரெண்டு படைகளிலையும் இருக்கிற கரியத்தின் செறிவுகள் மாறிலியாக இருக்கும் என்பது சமநிலையிலிருந்து நீங்கள் விளங்கியிருப்பீர்கள். அப்ப ரெண்டு படைகளிலையும் இருக்கிற செறிவுகள் சமநிலையில் மாறிலி என்று சொன்னால் தாக்க வீத கோவையை நாங்கள் கருத்தில் கொண்டால் வீதங்களும் மாறாமல் இருக்கும். அப்ப ரெண்டு படைகளுக்கு இடையிலான நகரல் வீதங்களை சமப்படுத்தி நாங்கள் இந்த விதியை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். சரிதானே? அப்ப நேனுசுவின் பங்கீட்டு விதி கவனித்துக்கோ. நேனுசுவின் பங்கீட்டு விதி கலக்கும் தகவற்ற ரெண்டு கரைப்பான்களையும் இரண்டிலும் பகுதியாக கரையக்கூடிய ஒரு கரியத்தையும் சமநிலையில் கொண்ட தொகுதிக்குத்தான் குறிப்பிடப்படுகிறது. சரிதான்? நேனுசுவின் பங்கீட்டு விதி கலக்கும் தகவு அற்ற இரண்டு கரைப்பான்களுக்கு இடையில கரியம் ஒன்று பகுதியாக கரைந்து சமநிலையில் உள்ள போது, இவ்வளவு விஷயம் மென்ஷன் பண்ணவும், சமநிலையில தான் செறிவுகள் மாறலி. அப்ப சமநிலையில வச்சுதான் விதியை குறிப்பிடலாம். கலக்கும் தகவு அற்ற இரண்டு கரைப்பான்களுக்கு இடையில் கரியம் ஒன்று பகுதியாக கரைந்து சமநிலையில் உள்ள போது ரெண்டு படைகளையும் உள்ள கரியங்கள்ட்ட செறிவுகளுக்கு இடையிலான விகிதம் ஓர் மாறிலியாகும் அப்படி என்று சொல்லியிருக்கு. எந்த படையில இருக்கிற பிரச்சனை இல்லை, ரெண்டு படையில இருக்கிற கரியங்கள்ட்ட செறிவுகளுக்கு இடையிலான விகிதம் ஓர் மாறிலி. இது மாறா வெப்பநிலையில மாறாமல் இருக்கும். காரணம் வீத மாறிலி தான் அந்த மாறிலியாக அமைது. அப்ப யாரை நீங்கள் மேல குறிப்பிடுறீங்களோ அதற்கும் கீழே குறிப்பிடுறவருக்கும் இடையில் குறித்த கரியத்தின் பங்கீட்டு குணகமாக அந்த மாறிலி அடையாளப்படுத்தப்படும். சரிதான்? அப்ப KD1 KD2க்கு நிகர்மாறாக இருக்கும். சமன் பெருக்கல் சமன் ஒன்று கொண்டு நிகர்மாறு ஓரளவுக்கு விளங்குதானே. மேலே இருக்கிறத கீழே போட்டு கீழே இருக்கிற மேலே போட்டா பின்னம் நிகர்மாறாகத்தானே வரும். சரிதான்? அப்ப இந்த நேனுசுவின் பங்கீட்டு விதி செல்லுபடியாகிற சில நிபந்தனைகள் என்று சொல்லி இருக்கு. அது விதியிலேயே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. கலக்குந்தகவற்ற கரைப்பானாக இருக்கணும். இப்ப நீரையும் எதனோலையும் எடுத்தால் அதுக்குள்ள பங்கீட்டு தொகுதியை கதைக்கலாது. சரி, நீரெண்டா நீரோட கலக்கும் தகவு அற்றவரைத்தான் என்ன செய்யணும், பயன்படுத்த வேணும். சரியா? கலக்கும் தகவு அற்றவர். அதுல கரியம் பகுதியாக கரைந்திருக்க வேணும். ரெண்டிலையும் கரையக்கூடிய கரியமாக இருக்கணும். அடுத்தது, இந்த கரியம் கரைப்பான்களோட ரசாயன மாற்றத்திற்கு உட்படக்கூடாது. I2ஆக இருந்தால் கார்பன் நாட்குளோரைட் படையிலையும் மூலக்கூற்று I2ஆக இருக்கணும், நீர்ப்படையிலையும் மூலக்கூற்று I2ஆக இருக்கணும். பௌதீக ரசாயன மாற்றத்திற்கு உட்படக்கூடாது. இதுல இருந்து இந்த ரெண்டு படைகள்லையும் ஒரே தன்மையானதாக I2 இருக்கணும், கரியம் இருக்க வேணும். இந்த I2 கரைப்பானோடையோ தாக்கம் அடையக்கூடாது, ரெண்டு கரைப்பான்களோடையும் தாக்கம் அடையக்கூடாது. அதே போலத்தான் ரெண்டு கரைப்பான்களும் ஒன்றுடன் ஒன்று தாக்கம் அடையக்கூடாது. அப்படியான நிபந்தனையில தான் இந்த நேனுசுவின் பங்கீட்டு விதி செல்லுபடியாகும். உதாரணத்துக்கு நான் இதுல I2 எடுத்து கதைச்சிருக்கிறேன். இந்த I2 இருக்கிற இடத்துல ஒருவேளை ஒரு அமோனியா இருக்கலாம், ஒரு மென்னமிலம் அசெட்டிக் அமிலம் இருக்கலாம். இப்படி யாரையும் நீங்கள் இதுல கரியமாக பயன்படுத்தினாலும் அந்த கரியம் இரண்டு படைகள்லையும் ஒரே தன்மையானதாக இருக்க வேணும். இப்ப அமோனியான்னு சொல்லிக்கல உங்களுக்கு சின்ன நேரத்துல யோசனை வரும். நீர்க்கரசல்ல அமோனியா அயனாக்கம் அடையக்கூடியது. அந்த அயனாக்கத்தை புறக்கணிக்க வேணும், அல்லது அயனாக்கம் அடையாத அளவுக்கு பொருத்தமான செறிவிலே அமோனியாவை தெரிவு செய்து கொள்ள வேணும். நீங்க அசெட்டிக் அமிலத்தை எடுத்தால் அசெட்டிக் அமிலம் நீர்ப்படையில என்ன செய்யும், அயனாக்கம் அடைய முயற்சிக்கும். அப்ப அயனாக்கம் அடையாத செறிவுல நாங்கள் கிட்டத்தட்ட பயன்படுத்தணும், அல்லது அந்த அயனாக்கத்தை நாங்கள் புறக்கணிக்க வேணும். இன்னொரு விஷயம் இதுல மென்ஷன் பண்ணப்படுது என்னன்னு சொன்னால், இந்த கரியம் சில நேரத்தில் என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இணக்கம் அடையலாம், இணக்கம் அடைகிறான். சில நேரத்துல இரு பௌதியமாக மாறலாம். அப்படி மாறினால் அந்த தொகுதிக்கு நாங்கள் இந்த பங்கீட்டு விதியை பிரயோகிக்க முடியாது. சரியா?
நான் உங்களுக்கு உண்மையில பங்கீட்டு குணகம் என்றதை நெனுசின்ற விதியை சொல்லி விதியிலேருந்து சமன்பாட்டை சொல்லி சமன்பாட்டிலேருந்து செல்லுபடியாகிறதை பற்றி சொல்லி கேள்வி செய்து கொண்டு போகலாம். ஆனால் இந்த விதி எடுக்கிறதுக்கான தொடர்பு நாங்கள் வீத விதி கோவைகளால் எடுக்கலாம் என்பதை நீங்கள் முதல்ல விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ அநேகமாக நாங்கள் படிக்கும்போது நெனுசுவின் பங்கீட்டு விதி அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு விதிக்கூடாக சமன்பாட்டை எடுத்து சமன்பாட்டுகளால நாங்கள் இது செல்லுபடியாகிற நிபந்தனைகளை சொல்லிட்டு கோவைகளுக்கூடாக கணித ரீதியான கணித்தல்களை மேற்கொள்வோம். நீங்கள் விளங்கிக் கொள்வோம். நெனுசுவின் பங்கீட்டு விதி என்பது இந்த மாதிரி தான் புறப்பட்டு இருக்கு. சரிதானே? தலையங்கம் போட்டு கொடுத்துவோம். பங்கீட்டு குணகம் அல்லது பரம்பல் குணகம். சரி, பங்கீட்டு குணகம் அல்லது பரம்பல் குணகம். அதுல சின்ன தலையங்கம் நெனுசுவின் பங்கீட்டு விதி. பார்ட்டிசன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அல்லது டிஸ்ட்ரிபியூஷன். நெனுசுவின் பங்கீட்டு விதி. நெனுசுவின் பங்கீட்டு விதி நெனுசுவின் பங்கீட்டு விதி எழுதிக் கொள்ளுங்க. ஒன்றுடன் ஒன்று கலக்கும் தகவு அற்ற ஒன்றுடன் ஒன்று கலக்கும் தகவு அற்ற ஒன்றுடன் ஒன்று கலக்கும் தகவு அற்ற இரண்டு கரைப்பான்களுக்கு இடையில் ஒன்றுடன் ஒன்று கலக்கும் தகவு அற்ற இரண்டு கரைப்பான்களுக்கு இடையில் கரையம் ஒன்று பகுதியாக பரம்பி கரையம் ஒன்று பகுதியாக பரம்பி சமநிலை அடைந்துள்ள போது அவ் இரண்டு கரைப்பான்களிலும் உள்ள குறித்த கரையத்தின் செறிவுகளுக்கு இடையிலான விகிதம் மாறா வெப்பநிலையில் ஓர் மாறிலியாகும். இம்மாறிலி பரம்பல் குணகம் அல்லது பங்கீட்டு குணகம் எனப்படும். இம்மாறிலி பரம்பல் குணகம் அல்லது பங்கீட்டு குணகம் எனப்படும். சரியா? விதியோர்க திருப்பி சொல்றேன், கவனிங்க. ஒன்றுடன் ஒன்று கலக்கும் தகவு அற்ற இரண்டு கரைப்பான்களுக்கு இடையில் கரையம் ஒன்று பகுதியாக பரம்பி சமநிலை அடைந்துள்ள போது அவ்விரண்டு கரைப்பான்களிலும் உள்ள குறித்த கரையத்தின் செறிவுகளுக்கு இடையிலான விகிதம்
மாறா வெப்பநிலையில் ஓர் மாறிலி ஆகும். இம்மாறிலி பரம்பல் குணகம் அல்லது பங்கீட்டு குணகம் எனப்படும். இம்மாறிலி பரம்பல் குணகம் அல்லது பங்கீட்டு குணகம் எனப்படும். அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. நேனுசுவின் பங்கீட்டு விதி, நேனுசுவின் பங்கீட்டு விதி செல்லுபடியாகும். நேனுசுவின் பங்கீட்டு விதி செல்லுபடியாகும் நிபந்தனைகள். எந்த ஒரு தொகுதியும் சமநிலை அடைய வேண்டும் என்றால் மாறா வெப்பநிலையிலே மூடிய தொகுதியாகவும் இருக்க வேண்டும். அந்த நிபந்தனையும் அவற்றை மேலதிகத்தோடு செல்வாக்கு செலுத்தும். நேனுசுவின் பங்கீட்டு விதி செல்லுபடியாகும் நிபந்தனைகள். ஒன்று, மாறா வெப்பநிலையில் உள்ள மூடிய தொகுதியாக இருத்தல் வேண்டும். 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 திறந்த தொகுதிகளில் சமநிலை எண்ணக்கருவை நாங்கள் பிரயோகிக்க முடியாது. மூடிய தொகுதிகளில் தான் சமநிலை அடையும். இரண்டாவது, கரைப்பான்கள் ஒன்றுடன் ஒன்று கலக்கும் தகவு அற்றதாகவும், கரைப்பான்கள் ஒன்றுடன் ஒன்று கலக்கும் தகவு அற்றதாகவும், தாக்கமுறாததாகவும் இருத்தல் வேண்டும். தாக்கமுறாததாகவும் இருத்தல் வேண்டும். இரண்டாவது திருப்பி கவனிங்க. கரைப்பான்கள் ஒன்றுடன் ஒன்று கலக்கும் தகவு அற்றதாகவும் தாக்கமுறாததாகவும் இருத்தல் வேண்டும். மூன்றாவது, கரையம் கரைப்பானுடன் தாக்கமடையாதிருத்தல் வேண்டும். கரையம் கரைப்பானுடன் தாக்கமடையாது இருத்தல் வேண்டும். கரையம் கரைப்பானுடன் தாக்கமடையாது இருத்தல் வேண்டும். நாலாவது, கரையம் கூட்டலோ பிரிகையோ, கரையம் கூட்டலோ பிரிகையோ அடையாமல், ஒற்றை மூலக்கூறுகளாக காணப்பட வேண்டும். கரையம் கூட்டலோ பிரிகையோ அடையாமல் ஒற்றை மூலக்கூறுகளாக காணப்பட வேண்டும். அதாவது கரையத்தின் அமைப்பானது இரு கரைப்பான்களிலும் ஒத்திருத்தல் வேண்டும். சரியா? கவனித்துக் கொள்ளுங்க. அசட்டிக் அமிலத்தை நீங்கள் கருதினீங்கள் என்று சொன்னால், அசட்டிக் அமில மூலக்கூறுல வலிமையான ஐதரசன் பிணைப்பு அடுத்துள்ள மூலக்கூறுகளுக்கு இடையில தோற்றுவிக்கப்படும். இப்ப நீர் கரைசல்ல நீர்ல இருக்கிற ஐதரசனுக்கும் ஒட்சிஜனுக்கும் இடையில ஐதரசன் முனைப்பு தோற்றுவிக்கப்படுறதால நீர்க்கரசல்ல அசட்டிக் அமிலம் ஒற்றை மூலக்கூறுகளாக காணப்படும். ஆனால்
கார்பன் நாட் குளோரைட் படையை கருதினீங்கள் என்று சொன்னால் கார்பன் நாட் குளோரைட் படை முனைவற்றது. அப்ப கார்பன் நாட் குளோரைட் படைக்கும் அசெட்டிக் அமிலத்துக்கும் இடையில வார கவர்ச்சி விசை துணையிட ஈர்ப்பிலும் பார்க்க இரண்டு அசெட்டிக் அமில மூலக்கூறுகளுக்கு இடையில வார துணையிட ஈர்ப்பு வலிமையாக காணப்படும். இதனால இந்த அசெட்டிக் அமில மூலக்கூறுகள் கார்பன் நாட் குளோரைட் படையில இரட்டை மூலக்கூறுகளாகத்தான் காணப்படும். டைமராக இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் எழுதுறோம், இப்ப நீர்ல CH3COOH ஆக இருக்கிற இந்த அசெட்டிக் அமிலம், நீரில CH3COOH ஆக இருக்கிற அசெட்டிக் அமிலம் கார்பன் நாட் குளோரைட் படைக்கு போகும்போது அங்க இரட்டை மூலக்கூறுகளாக காணப்படும். உதாரணத்துக்கு HF வந்து வாயு நிலைக்கு போகும்போது தங்களுடைய ஐதரசன் பிணைப்பு காரணமாக அதை உடைக்காமல் H2F2 ஆக வெளியில போறது போல இந்த அசெட்டிக் அமில மூலக்கூறு எத்தனோயிக் அமிலம் வந்து இரட்டை மூலக்கூறுகளாக கார்பன் நாட் குளோரைட். நாங்கள் பங்கீட்டு விதி செல்லுபடியாகிற நிபந்தனையில 4வதாக குறிப்பிட்டிருக்கோம். இந்த கரையம் இரண்டு கரைப்பான்களிலும் ஒத்த தன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதுல வந்து ஒற்றை மூலக்கூறுகளாக இருக்கு, இது இரட்டை மூலக்கூறுகளாக இருக்கு. அதாவது பல்பகுதியாக்கம் நடக்க ஆரம்பிக்குது, அது இரட்டை மூலக்கூறுகளாக மாறுது. ஆகவே கார்பன் நாட் குளோரைட்டிற்கும் நீருக்கும் இடையில அசெட்டிக் அமிலத்தின் பங்கீட்டு குணத்தை கதைப்பது பொருத்தப்பாடில்லை எங்கட பாடத்திட்டத்தை பொறுத்தவரையில. அப்படி இல்லை என்று சொல்லி கதைக்கப்படுமாக இருந்தால் இங்கே இந்த இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறத நாங்கள் புறக்கணித்து வேலை செய்ய வேண்டி வரும். சரிதானே? அப்ப நாங்கள் நீருக்கும் கார்பன் நாட் குளோரைட்டுக்கும் இடையில அசெட்டிக் அமிலத்தின் பங்கீட்டு குணத்தை பற்றி நாங்கள் கற்க போறோம் என்று சொன்னால் இங்கே இப்படி ஒரு சம்பவம் நடக்கையில இங்கேயும் ஒற்றை மூலக்கூறுகளாக இருக்குதுன்னு எடுத்துக்கொண்டுதான் செய்ய வேண்டி வரும். ஆனா கார்பன் நாட் குளோரைட் ஸ்பெஷலா அங்க மூலக்கூறு முனைவற்றதா இருக்கால இந்த தன்மை வந்து ஆதிக்கம் செலுத்தும். அப்ப இங்க வந்து நீர் மூலக்கூறோட கவர்ச்சி விசை வரல தனி மூலக்கூறுகளாக இது இருக்கும். சரிதானே? இப்ப நோட்ல எழுதி கொள்ளுங்க. நோட் போட்டு கொள்ளுங்க. CCl4 கார்பன் நாட் குளோரைடில் CCl4 அசெட்டிக் அமிலமானது, அதாவது CH3COOH ஆனது கார்பன் நாட் குளோரைட்டில் CH3COOH ஆனது இரண்டு மூலக்கூறுகள் இது ஒரு மூலக்கூறு, இது இன்னொரு மூலக்கூறு, இரண்டு மூலக்கூறுகள் ஐதரசன் பிணைப்பினால் ஒன்று சேர்ந்து, இதிலே ஒரு ஐதரசன் பிணைப்பு, இதிலே ஒரு ஐதரசன் பிணைப்பு, ஐதரசன் பிணைப்பினால் ஒன்று சேர்ந்து ஒரு மூலக்கூறாக தொழிற்படும். எப்படி இருக்கும்? CH3COOH twice இருக்கும். ஒரு மூலக்கூறாக தொழிற்படும். இதனால் CCl4 படலத்தில் CH3COOH நேனுசுவின் பங்கீட்டு விதியை பயன்படுத்த முடியாது. இந்த சமநிலை ஒருக்கா போட்டுட்டு இது ஒரு எழுதி கொள்ளுங்க. இது வந்து ஐதரசன் பிணைப்பா, இது ஒரு அசெட்டிக் அமில மூலக்கூறு, இது இன்னொரு அசெட்டிக் அமில மூலக்கூறு. ரெண்டுக்கும் இடையில வலிமையான ஐதரசன் முனைப்பு தோற்றுவிக்கப்படும். கார்பன் நாட் குளோரைட்ல அது சந்தர்ப்பம் கூட. ஏன்னா கார்பன் நாட் குளோரைட்டுக்கு அசெட்டிக் அமிலத்துக்கு இடையில கவர்ச்சி விசை என்ற வலிமை குறைவாக இருக்கிறால வலிமை கூடின கவர்ச்சி விசைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து.
என் ஐடியின் மீட்டிங் ஐடி நம்பர் மாறி இருக்குது. இன்றைக்கு ஆட்கள் கொஞ்சம் குறைவா இருக்கு. 53 பேர் தான் நிற்கிறீர்கள். அந்த கவனிக்கையிலையோ தெரியா, நான் வைபர் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை மெட்டாக்களுக்கு ஒரு சொல்லிக் கொள்ளுங்க. வளமை போல பழைய ஐடியில் இணைய முயற்சிச்சினியோ தெரியா, அப்படி இல்லைன்னா தொடர்பு கொண்டு இருக்கலாம். சொல்லிக் கொள்ளுங்க. இனிதான் ஐடி, இந்த ஐடி எனக்கே மறந்து போச்சு. சரியா அளிக்கிறேன். சரியா, தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. பின்வரும் சமநிலை தொகுதியை கருதுக. சமநிலை தொகுதியை கருதுக. பின்வரும் சமநிலை தொகுதியை கருதுக. பாருங்க, நான் படம் கீறேன். நாங்கள் கீறுற சுவத்துக்காண்டி பாத்திரத்தை இப்படி கீறிக்கொள்வோம். ஆனால் இந்த பரிசோதனைகள் ஸ்டொப்போர்ட் போட்டில் தான் அநேகமாக செய்யப்படும். ஸ்டொப்போர்ட் போட்டில் என்று சொன்னால் 3 சுவம் எங்களுக்கு 2 படைகளை விட்டா இது ஒரு படை, இது ஒரு படை. அப்ப மூடி இருக்கும். திறந்திருந்தால் என்ன பிரதிகூலம், மேலே இருக்கிற படையில இருந்து ஆவியாக கரைப்பாண்டி அளவு குறைய வலிக்கிட்டு. அதான் அந்த சமநிலையை பற்றி கதை கேட்க பிரச்சனை வாரம். இப்ப இது ஒரு திரவம், இது இன்னொரு திரவம், மூடி இருக்கு. இந்த இடைவெளியை பற்றி நீங்க கணக்கை யோசிக்க கூடாது. இந்த இடைவெளி மூடி இருக்கு, அவ்வளவு மூடி இருக்கு. சரியா, மூடி இருக்கு. சமநிலை என்ற எண்ணக்கருவை நாங்கள் மூடிய தொகுதிக்கெல்லாம் கதைக்கலாம். இது ஏ என்ற கரைப்பான், இது பி என்ற கரைப்பான் சொல்லி அடையாளப்படுத்திக் கொள்ளும். ஏ என்ற கரைப்பான், இது பி என்ற கரைப்பான். இந்த கரைப்பான் ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு கரியம் பங்கிடப்பட்டு சமநிலையில் இருக்கு. அதை எக்ஸ் என்று வச்சுக்கொள்ளும். சரியா, இந்த படத்தை போட்டுக்கொள்ளுங்க. இதை நான் நோட்டேஷனை குறிக்கிறேன். கரைப்பான் ஏயில் உள்ள கரையம் எக்ஸின் செறிவு கரைப்பான் ஏயில் உள்ள கரியம் எக்ஸின் செறிவு இந்த மாதிரி ஒரு நோட்டேஷனால நாங்கள் காட்டலாம். கரைப்பான் ஏயில் உள்ள எக்ஸின் செறிவு, கரைப்பான் ஏயில் உள்ள கரியம் எக்ஸின் செறிவு சமன் இது. இதே போல கரைப்பான் பியில் உள்ள கரியம் எக்ஸின் செறிவு சமன் இது. இந்த குறியீடுகளை கவனிச்சு கொள்ளுங்க. சமன்பாடுகளை நாங்கள் இப்படியே பாவிச்சு கொள்ளலாம்.
இது வேணும்னா லிக்விட் போடலாம், ஏ லிக்விட் பி லிக்விட். கரெக்ட். இப்ப நேனுசுவின் பங்கீட்டு விதியை நான் இங்க அப்ளை பண்றேன். நான் உங்களுக்கு வீத விதிக்குள்ளால தொடர்படுத்தி காட்டினான். இப்ப நாங்கள் விதி படிச்சிருக்கிறோம் தானே, அப்ப விதியை அப்ளை பண்றோம். விதி என்ன சொல்லுது? கலக்கும் தகவு அற்ற இரண்டு கரைப்பான்களுக்கு இடையில் கரையம் ஒன்று பகுதியாக கரைந்து சமநிலையில் உள்ள போது ஏல உள்ள கரியம் எக்ஸின் சரிவுக்கும் பியில உள்ள கரியம் எக்ஸின் சரிவுக்கும் இடையிலான விகிதம் மாறா வெப்பநிலையில் ஒரு மாறிலி என்பதை விதி சொல்லுது. அப்ப நாங்கள் இனி விதிப்படியே கோவையை எழுதி கொள்ளலாம். பக்கில் எழுதி கொள்ளும் பங்கீட்டு விதிப்படி பங்கீட்டு குணகம் தமிழ் எழுதி கொள்ளுங்க. பங்கீட்டு குணகம் சமன் கரைப்பான் ஏயில் உள்ள எக்ஸின் சரிவு, தமிழ் எழுதிக் கொள்ளுங்க, எக்ஸின் சரிவு, அதன் கீழ் கரைப்பான் பியில் உள்ள எக்ஸின் சரிவு. இதைத்தான் பங்கீட்டு விதி சொல்லுது. சமநிலையில இருக்கக்குள்ள ரெண்டு படைகள்லையும் உள்ள குறித்த கரியத்தின் சரிவுகளுக்கு இடையிலான விகிதம் மாறா வெப்பநிலையில் ஒரு மாறிலி, அது பங்கீட்டு குணகம் சொல்லுது. அப்ப நாங்கள் இங்க முதலே சொல்லி இருக்கிறோம், கரைப்பான் ஏயில் உள்ள கரியம் எக்ஸின் சரிவு சமன் கரைப்பான் ஏயில எக்ஸின் சரிவுன்னு சொல்லியிருக்கோம். கரைப்பான் பியில இருக்கிற எக்ஸின் சரிவு இப்படி சொல்லியிருக்கோம். ஆகவே நாங்கள் இந்த சமன்பாட்டு விதியில இருந்து புறப்பட்ட சமன்பாட்டுல இந்த குறியீடுகளை நாங்கள் பிரதியிடலாம். நம்ம பங்கீட்டு குணகம் KD சமன், சரியா? பங்கீட்டு குணகம் KD சமன் ஏயில் உள்ள எக்ஸின் சரிவு என்னன்னு குறிச்சிருக்கிறோம்? ஏயில் உள்ள எக்ஸின் சரிவு. அதே மாதிரி பியில் உள்ள எக்ஸின் சரிவு, இதை நாங்கள் KD1 என எடுத்துக்கொள்வோம். இதே மாதிரி கரைப்பான் பியில் உள்ள எக்ஸின் சரிவுக்கு கரைப்பான் ஏயில் உள்ள எக்ஸின் சரிவுக்கும் இடையிலான விகிதம் போட்டாலும் அதுவும் ஒரு மாறிலியாகத்தான் இருக்கும், மாறா வெப்பநிலையில். அப்ப அதுவும் பங்கீட்டு குணகம் தான், தவறல்ல. ஆனால் இதுல குறிப்பிட்ட KD1ம் அதுல நான் குறிப்பிடுற பங்கீட்டு குணகம் சமன் அல்ல. ஏனென்று சொன்னால் அதன் நிகர்மாறாக இருக்கும், சரியா? அதில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப சொல்லும் போது கவனமாக சொல்லணும். இந்த KD1 என்பதை யார் என்று தெளிவாக சொல்லணும். கரைப்பான் ஏக்கும் கரைப்பான் பிக்கும் இடையில எக்ஸின் பங்கீட்டு குணகம் தான் KD1. ஒருவேளை ஆறாவது கரைப்பான் பிக்கும் ஏக்கும் இடையில பங்கீட்டு குணகம் என்று சொன்னால் கரைப்பான் பி மேல போடணும், சரிதானே? அப்ப பாருங்க, இந்த படத்தை வச்சுக்கொண்டு நான் உங்களுக்கு நேனுசுவின் பங்கீட்டு விதிக்காக கோவை என்று எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். அப்ப இதே மாதிரி நாங்கள் இன்னொரு தொடர்பையும் பெறலாம். அதை நீங்க எழுதி கொள்ளுங்க. பங்கீட்டு குணகம் KD2 சமன், பங்கீட்டு குணகம் KD2 சமன் பியில் உள்ள கரைப்பான் பியில் உள்ள எக்ஸின் செறிவிற்கும் கரைப்பான் ஏயில் உள்ள எக்ஸின் செறிவுக்கும் இடையிலான விகிதம், இதுவும் மாறா வெப்பநிலையில் ஒரு மாறிலிதான், சரிதான்? அப்ப KD2, அப்ப இது கீழே எழுதி கொள்ளுங்க. KD2 சமன் கரைப்பான் பியில் உள்ள எக்ஸின் சரிவு கரைப்பான் ஏயில உள்ள எக்ஸின் சரிவு. இதை நீங்கள் KD1 என்று குறிப்பிடலாம். இது நிகர்மாக, அது வெளிப்படையாக உங்களுக்கு தெரியுது. அதனால KD2 என்று சொல்லியிருக்கு. ஆனா தொடர்பு சமன், சரி, ரெண்டு சரிவுகளுக்கு இடையிலான விகிதம் ஒரு மாறிலி தான், சமநிலையில்.
அப்ப KD1 அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. KD1 அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. கரைப்பான் ஏயிற்கும் கரைப்பான் ஏயிற்கும் கரைப்பான் ஏயிற்கும் கரைப்பான் கரைப்பான் பிக்கும் இடையிலான கரைப்பான் ஏயிற்கும் கரைப்பான் பிக்கும் இடையிலான கரையம் எக்ஸின் பங்கீட்டு குணகம் எக்ஸின் பங்கீட்டு குணகம். இதே போல நீங்கள் KD2 மாத்தி எழுதிக் கொள்ளுங்க. KD2 மாத்தி எழுதுங்க. KD2 எழுதிக் கொள்ளுங்க. கரைப்பான் பிக்கும் கரைப்பான் ஏயிற்கும் இடையில் கரையம் எக்ஸின் பங்கீட்டு குணகம் என்று சொல்லி கரைப்பான் ஏயிற்கும் கரைப்பான் பிக்கும் இடையில் கரைப்பான் பிக்கும் கரைப்பான் ஏயிற்கும் இடையில் எக்ஸின் பங்கீட்டு குணகம் அந்த KD2 ஆக இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு KD1 into KD2 ஒன்றாக இருக்குமே, நிகர்மாறுதான். அப்ப KD1 ஒன்றின் கீழ் KD2 ஆக இருக்கும். KD1 வந்து ஒன்றின் கீழ் KD2 ஆக இருக்கும். இங்க நாங்கள் இந்த பங்கீட்டு சமநிலை கற்பதற்காக தெரிவு செய்யப்படுகின்ற தொகுதிகளில் ஏ ஆகவும் பி ஆகவும் இருக்கக்கூடிய கரைப்பான்கள் அதில் எக்ஸ் ஆக இருக்கக்கூடிய கரியங்களை பொதுவாக பார்த்தோமாக இருந்தால், பொதுவாக எப்போதும் திட்டமானதல்ல, பொதுவாக நாங்கள் கேள்விகளில் பயன்படுத்துறது நீரை பயன்படுத்திக் கொள்வோம். நீர்ல கரையாத கார்பன் நாட் குளோரைட், நீர்ல கரையாத கார்பன் நாட் குளோரைட். அதே போல நாங்கள் நீர்ல கரையாத குளோரோஃபோம் CHCl3 குளோரோஃபோம். அதே போல நீரையும் பென்சீன் C6H6 பென்சீன் ஒரு கரைப்பான், சேதன கரைப்பான், அதை தெரிவு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி நான் மேல் எழுதுறேன், தேயாகவும் பியாகவும் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு உதாரணமாக நான் பயன்படுத்துறதுல நீரும் ஈதரையும் பாவிக்கலாம். நீரையும் ஈதரையும். அடுத்தது நீர் பியூட்டனோல், 1 பியூட்டனோல் என்று சொல்லலாம். 1 பியூட்டனோல். இந்த தொகுதிகள் ஒன்றில் ஒன்று கரையாது. இப்ப நீரும் குளோரோஃபோமும் கரையாது, நீரும் கார்பன் நாட் குளோரைட்டும் கரையாது, நீர்ல ஈதர் கரையாது, நீர்ல குளோரோஃபோம் கரையாது, நீர்ல பென்சீன் கரையாது. சரி, அவ கலக்கும் தகவல் திரவம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்கள், அதாவது எக்ஸாக இருக்கக்கூடிய ஆக்கள் அமோனியா இருக்கலாம்,
அமோனியா அல்லது I2 இருக்கலாம் அல்லது Br2 இருக்கலாம் அல்லது Cl2 இருக்கலாம். இதுக்கல்ல இதுக்குள்ள இதுல ஏதாவது இருக்கலாம். கார்பன் நாட்குளோரைட் பார இடத்துல அசெட்டிக் அமிலத்தை பாவிக்காமட்டாது. ஒரு மென்னமிலம் இருக்கலாம். மென்னமிலத்தை பொதுவாக நாங்கள் எச்சே என்று குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ஒரு மென்னமிலம் இருக்கலாம். சரிதான். அப்ப நீருக்கும் குளோரோஃபார்முக்கும் இடையில அமோனியா இருக்கலாம், I2 இருக்கலாம், Br2 இருக்கலாம், Cl2 இருக்கலாம், ஒரு மென்னமிலம் இருக்கலாம், அல்லது ஏதாவது இன்னொரு சேதன பதார்த்தம் இருக்கலாம். ரெண்டிலே கரைஞ்சால் சரி. சரிதான். கார்பன் நாட்குளோரைட் வரைக்கும் நாங்கள் அசெட்டிக் அமிலம் போன்ற மென்னமிலத்தை தவிர்த்துக் கொள்றது எல்லாம். உதாரணத்துக்கு நான் இதுல அசெட்டிக் அமிலத்தை சொல்றேன். நான் ஏற்கனவே நோட்ல குறிப்பிட்டது போல கார்பன் நாட்குளோரைட் பட வரைக்கும் அசெட்டிக் அமிலத்தை தவிர்க்கிறது நல்ல. நாங்கள் கேள்விகள்ல வேற வேற தொகுதிகளை பார்க்க நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, என்னென்ன தொகுதிகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்றோம்னு சொல்லி. சரியா? அப்ப நான் இதோட வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன். இன்றைக்கு படித்த விஷயத்தை நீங்கள் நான் சொன்ன மாதிரி வீத விதியோட தொடர்படுத்தி இந்த விதியோட எடுத்துக்கொள்ளுங்க. என்ற நாங்கள் உண்மையிலேயே படிக்க வேண்டியது அதுதான். அந்த தொடர்பு இங்க வீத விதி சமநிலை விதி சொன்னது போல நேனுசுவின் பங்கீட்டு விதி என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப கலக்கும் தகவற்ற இரண்டு கரைப்பான்களுக்கு இடையில கரையம் ஒன்று பகுதியாக கரைந்து சமநிலையில் உள்ள போதுதான் ரெண்டு படைகளிலும் உள்ள குறித்த செறிவுகளுக்கு இடையிலான விகிதம் மாறா வெப்பநிலை மாறிலியாக இருக்கு. அது எந்த படையை நீங்க மேல ஓடலாம் கீழே ஓடலாம், ஆனா கவனமா இருக்க வேண்டியது அந்த பங்கீட்டு குணகத்தின் பேர். ஒருவேளை நான் நீருக்கும் ஈதருக்கும் இடையில பங்கீட்டு குணகம் என்று சொன்னால் நீர் மேலே இருக்கும், ஈதர் கீழே இருக்கும். அப்ப நீர்ல இருக்கிற குறித்த கரியத்தின் சரிவு மேலையும் ஈதர்ல இருக்கிற கரியத்தின் சரிவு கீழேயும் இருக்கும். ஒருவேளை பங்கீட்டு குணகம் ஈதருக்கும் நீருக்கும் இடையில என்று சொன்னால் மேல ஈதர்ல இருக்கிற சரிவும் கீழே நீர்ல இருக்கிற சரிவும் பாவிக்கணும். நாங்கள் கேள்விகள்ல இது சம்பந்தமாக பார்த்துக் கொள்ளலாம். இப்ப நீங்கள் இதை பாருங்க, நான் இந்த பங்கீட்டு விதியை செறிவோட தான் நான் இப்ப சொல்லி இருக்கேன். இதை நாங்கள் வேற வேற தொடர்புகளால வேற மாதிரியும் கணிக்கலாம். அடுத்த வகுப்பில் அதை பற்றி கேட்போம். சரிதானே?